இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசம், பாடு. விசுவாசத்தின் பாதை பாடுகளின் ஊடே கடந்து செல்வது. இயேசுவை இரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் நாம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல. அங்கே சொல்லியிருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகளின் பாதை, உபத்திரவங்களின் பாதை. நாம் அவற்றிலும் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அலைகிறவன் அவன். ஆனால் நாம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாடு புத்தகத்திலே ஆண்டவருக்காக வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருக்காக அவர்கள் அத்தனை பாடுகளிலும் அவர்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்காக ஓடினார்கள். ஆகவே அவர்கள் ஜெயத்தை பெற்றார்கள். ஆத்துமாக்களை திரளாக கொள்ளையிட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே பாடுகளும் என் தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறது. உபத்திரவங்கள் என் தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக்கொடுக்க கடவர்கள். உங்கள் பாடுகளிலும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறது நிமித்தம் அநேக நேரங்களிலே பாடுகள் வரலாம். நாம் சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போய்விடக்கூடாது. கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று 1 பேதுரு 4:1 பேதுரு எழுதுகிறார். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டு மீட்பை பெற்று தந்தார். பாடுபட்டு நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக மாற்றினார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாடுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்கள். யோசுவா, யோசேப்பு, நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் தான், ஆண்டவருக்காக ஓடினவர்கள் தான். ஆனால் வாழ்க்கையில் பல்தரப்பட்ட பிரச்சனைகளையும் கண்ணீரையும் சந்தித்தார்கள். அத்தனை பாடுகளிலும் கர்த்தரை விடவில்லை. அத்தனை பாடுகளிலும் பின்வாங்கவில்லை. யாரெல்லாம் பின்வாங்கினார்களோ இன்னும் கொஞ்சம் தான் பாடுபட்டார்கள். யோனா தீர்க்கதரிசியினுடைய சம்பவத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் அனுமதித்த பாடுகளின் பாதையில் பாதையை மாற்ற எண்ணினான்,
பாதையை மாற்ற எண்ணின அவனுக்கு தோல்வி, வேதனை, கண்ணீர் இன்னும் கொஞ்சம் அதிகரித்தது. நாம் பின்வாங்கி போகிறவர்களாய் அல்ல, பாடுகளிலே கர்த்தரில் உறுதியாய் நிலைத்திருப்போம். பாடுகளில் சோர்ந்து போகாமல் தேவனுக்காக ஓடுவோம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை விசாரிக்கிற தேவன் நீர். எங்கள் கவலைகள், பாடுகளை உங்கள் மேல் வைத்து நாங்கள் இன்னும் அதிகமாய் ஓட எங்கள் விசுவாச பாதையில் நிலைத்திருக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.